Hi friends, welcome to my channel TN Sir Police Exam Model Test 9 பார்க்கலாம். First question. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் தாயுமானவர் பாடல்கள். 2. கீழ்கண்டவற்றுள் ஒன்று பொருந்தாதது. ஆன்சர் வந்து களவழி 40. மீதி 3மே 14 கீழ்கணக்கு நூல்கள். களவழி 40 வந்து 14 மேல் கணக்கு நூலில் 10 பாட்டில் இருக்கிற ஒரு நூல் தான் களவழி 40. அடுத்து 3. அளபடை எத்தனை வகைப்படும். ஆன்சர் 2 வகைப்படும். 4. பாக்கள் எத்தனை வகைப்படும். ஆன்சர் 4 வகைப்படும். 5. திருவரங்கம் என அழைக்கப்படும் ஊர். ஆன்சர் சுவாமிமலை. 6. கம்பராமாயணத்தில் சுந்திரன் என்று குறிப்பிடப்படுவது. ஆன்சர் வந்து அனுமன். 7. இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது. ஆன்சர் வந்து தார் பாலைவனம். 8. இந்தியாவில் மகா உற்சவம் கொண்டாடப்படும் மாதம் எது. ஆன்சர் வந்து ஜூலை. 9. தமிழ்நாட்டில் பவளப்பாறைகள் காணப்படும் இடம் எது. ஆன்சர் வந்து பி மற்றும் சி சரி. மண்டபம், ராமேஸ்வரம். 10. ஒளிச்சேர்க்கையின் போது நடைபெறுவது. ஆன்சர் ஒளியாற்றல் வேதியாற்றலாக. 11. ஓசோன் படலத்தை பாதிக்கும் வாயு எது. ஆன்சர் வந்து சிஎஃப்சி குளோரோஃப்ளோரோ கார்பன். 12. 13 உறுப்புகளை கொண்டு பாடப்படும் சிற்றிலக்கியம் எது. ஆன்சர் பரணி. 13. சொற்றொடர் நிலை செய்யுள் என அழைக்கப்படும் சிற்றிலக்கியம் எது. ஆன்சர் அந்தாதி. 14. புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். 15. யுரேகா என்ற சொல் எந்த அறிஞருடன் தொடர்புடையது. ஆன்சர் வந்து ஆர்க்கிமிடிஸ். 16. டென்னிஸ் ஹாக்கி மட்டைகள் செய்ய பயன்படும் மரம் எது. ஆன்சர் மல்பெரி. 17. தாவர செல்லில் டிக்டியோசோம்கள் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் கோல்கை உறுப்புகள். 18. புறநானூற்றில் அமைந்த புறத்திணை மற்றும் திணைகளின் முறையே. புறத்திணை வந்து 11, திணை மொத்தம் 65 திணை. 19. நிலைத்த பற்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 32. 20. புறாவின் விலங்கியல் பெயர். ஆன்சர் கொலம்பாலிவியா. அடுத்து மீதி இருக்கு அதிலே சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு பெரிபிளானட்டோ அமெரிக்கானா கரப்பாம்பூச்சி. அடுத்து மஸ்கா டொமஸ்டிகா அது வந்து வீட்டு ஈ. அடுத்து ராணா எக்ஸாடாக்ஸ்டைலா தவளை. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 21. ஒவ்வொரு செல்லும் எத்தனை ஜோடி குரோமோசோம்களை உடையது. ஆன்சர் 23. 22. மனித இதயம் 2 நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கும். 144. அப்போ ஒரு நிமிடத்திற்கு ஆவரேஜ் 72. 23. ஒரு மைக்ரான் என்பது 1/1000 மில்லிமீட்டர். 24. பெருங்குளம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் மொகஞ்சாதாரோ. 25. சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார். ஆன்சர் ரிஷபதேவர். 26. கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு கிமு 261. 27வது கொஸ்டின். குஷான வம்சத்தின் தலை சிறந்த மன்னர். ஆன்சர் கனிஷ்கர். 28. மும்முடி சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார். ஆன்சர் ராசராச சோழன். 29. ராமசரித மனாஸ் என்ற நூலினை எழுதியவர் யார். ஆன்சர் துளசிதாசர். 30. நமது தேசிய கொடியின் நீள அகலம் எவ்வளவு. 3:2. 31. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி என்று அழைக்கப்படுபவர் யார். ஆன்சர் டாக்டர் அம்பேத்கர். 32. இந்தியாவின் தேசிய மொழி எது. ஆன்சர் இந்தி. 33. தொலைநோக்கியில் மட்டுமே புலப்படும் கோள் எது. ஆன்சர் யுரேனஸ். 34. பூமி தன்னைத்தானே சுற்றுவதனால் ஏற்படும் விளைவு எது. ஆன்சர் இரவு பகல் மாற்றம். 35. 0 டிகிரி தீர்க்க ரேகை என்பது. ஆன்சர் கிரீன்விச் கோடு. 36. சுனாமி என்ற சொல் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது. ஆன்சர் ஜப்பான். 37. ஜராவாஸ் எனப்படும் தொன் முதுமக்கள் காணப்படும் இடம். ஆன்சர் அந்தமான் நிக்கோபர். 38. நெய்வேலி அனல்மின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் எது.
ஆன்சர் கடலூர். 39 தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் கோவை, அதாவது கோயம்புத்தூர். 40 பண்டை கால வர்த்தகம் என்பது? ஆன்சர் பண்டமாற்று முறை. 41 தருமபுரி மாவட்டத்தின் எழுத்தறிவு விகிதம்? 64.7%. 42 வறட்சியிலும் வளரும் பயிர்? ஆன்சர் திணை வகை. 43 தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம்? ஆன்சர் தஞ்சாவூர். 44 இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் உள்ள இடம்? ஆன்சர் விசாகப்பட்டினம். 45 இந்திய கடற்கரையின் மொத்த நீளம்? 7516 கிலோமீட்டர். 46 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இந்திய வங்கி எது? ஆன்சர் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. 47 A/B = 3:4 மற்றும் B/C = 5:6 எனில் ஏசியின் மதிப்பு என்ன? ஆன்சர் 5:8. 48 அதெல்லாம் மேக்ஸ் கணக்கு நான் பின்னாடி உங்களுக்கு நடத்துகிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். 48 1 கிலோவிற்கும் 100 கிலோகிராமிற்கும் உள்ள வீதம் என்ன? 10:1. 49 5 மனிதர்கள் 5 நாற்காலிகளை 5 மணி நேரத்தில் பின்ன முடியும். ஒரு மனிதன் ஒரு நாற்காலியை பின்ன எவ்வளவு மணி நேரம் ஆகும்? ஆன்சர் 5 மணி நேரம் ஆகும். 50வது கொஸ்டின் சின்ன கொஸ்டின், கன்ஃபியூஷன் ஆயிருங்க. அது டாபிக் ஈஸாக கொஸ்டின் எடுக்கும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து 50 ரூ. 800க்கு 2 ஆண்டுகளுக்கு 5% கூட்டு வட்டியில் கிடைக்கும் தொகை எவ்வளவு? ஆன்சர் 82. இது கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து உளவியல் டாபிக். மாறுபட்டதை தேர்வு செய்க. KCOG, அதாவது இதை நீங்கள் நம்பர் கவுண்டிங்கில் ஃபஸ்ட்டு போடுங்க. நம்பர் கவுண்டிங்கில் போட்டுட்டு என்ன இதுன்றது இதெல்லாம் நான் உங்களுக்கு டாபிக் ஈஸாக நடத்தினா மட்டும்தான் புரியும். ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு மாடலில் வரும். இது நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரும், இல்லை ரிவேர்ஸில் மாற்றி போட்ட பேஸில் வரும். அடுத்து பாருங்கள் 52 விடுபட்ட எண்ணை காண்க. இதுக்கான ஆன்சர் நடுவில் 4. இதுக்கான ஆன்சர் 4. நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பார்க்குறது இருந்தால் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி டாபிக்ஸ்க்கான கணக்கு நான் பின்னாடி போடுறேன். அடுத்து 53வது கணக்கு. இதுக்கு விடுபட்ட எண்ணை காண்க. ஆன்சர் 27. பாஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு போடுங்க. ஆன்சர் சொல்லிட்டேன். இதுக்கான விடுபட்ட எண்ணை காண்க. நீங்கள் புக்கெல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் போடலாம். அடுத்த கொஸ்டின் 54வது ஆன்சர். இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4 ஆப்ஷனுமே நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஆப்ஷன் பி இதுக்கான ஆன்சர் அது அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 3A 3B 3A 3B அந்த மாதிரி வரும். அப்போ அதுதான் சரியான ஆன்சர். நீங்கள் இருக்கிற ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர் கரெக்டாக போட முடியும். அடுத்து 55 FAKIEMLIO. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இதை நீங்கள் ஃபஸ்ட்டு 1லேருந்து 26 வரைக்கும் எழுதிக்கின்னு இதை எந்த மெத்தடில் போட்டிருக்கான்றதை புரிஞ்சுக்கின்னு தான் நீங்கள் ஆன்சரை பண்ண முடியும். இதுக்கான ஆன்சர் OPQ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதிக்கின்னு 1 to 26 வரைக்கும் ஏபிசிடி லெட்டரை எழுதிக்கின்னு நீங்கள் போட்டிங்கன்னா தான் போட முடியும். இப்போதைக்கு நான் வீடியோஸ் படித்து தான் சொல்ல முடியும். உங்களுக்கு நான் வீடியோஸ் நடத்தி போடுற வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பிளைனாலும். 56 விடுபட்ட எண்ணை காண்க. எண் இதுலேயும் ஒன்றும் இல்லை, அதே தான். 1லேருந்து 26 வரைக்கும் எழுதிக்காங்க. வர நம்பரில் தான் இதுக்கான ஆன்சர் எண். எப்படி வந்துச்சுன்றதை போட்டு பாருங்கள். அடுத்து 57 A என்பது ப்ளஸ் என்றும், B என்பது பெருக்கல் என்றும், C என்பது மைனஸ் என்றும், D என்பது வகுத்தல் என்பதும் பொருள் கொண்டால் 12B 8C 6D 2A 4 = என்ன? ஆன்சர் 21. மொதல் என்ன பண்ணுறீங்க, அந்த கொடுத்துங்கிறதுல எழுதிக்காங்க. ஃபஸ்ட்டு வகுத்தல் பண்ணுங்கள். வகுத்தல் பண்ணதுக்கப்புறம் பெருக்கலுக்கு அப்புறம் கூட்டல், கடைசியாக கழித்தல். இந்த ஆர்டரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 21 கிடைக்கும். அடுத்து 58 ஒரு சங்கேத மொழியில் பிரிட்ஜ் என்பது EULGJH என குறிப்பிட்டால் அந்த 1லேருந்து ரிவர்ஸில் எழுதிக்காங்க. 1 to 26 வரைக்கும் ஏபிசிடி எழுதி கவுண்டிங் போட்டுக்காங்க.
இது வந்து எவ்வளோ கேப் விட்டு போட்டிருக்கான்றதை பாருங்கள். பி சி டி 2 எழுத்து விட்டு இ வந்துனுக்குது. அப்போ ஆறுக்கு அப்புறம் எஸ்டியு 2 எழுத்துக்கு அப்புறம் அந்த எழுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப்க்கு அப்புறம் என்ன வருது? ஜி ஹச் வருது. ஹச்சுக்கு அப்புறம் ஜே. அப்போ ஆன்சர் வந்து என்னது? ஜிஹெச்ஐஏ. ஆன்சர் வந்து பாருங்கள் ஐஏ. அதாவது ஒரு 2 எழுத்துக்கு அப்புறம் 3வது எழுத்து வரதை வச்சு அவங்க போட்டிருக்காங்க. அதே தான் நீங்கள் எழுதி பார்த்து போட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் வந்து 2வது IUWXL. போட்டு பார்க்குறவங்க அந்த நான் தான் சொன்னேனே 1லேருந்து 26 வரைக்கும் எழுதிட்டீங்கன்னா இந்த மாதிரி கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து 59 to 61. இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒழுங்காக உட்காந்து பேப்பரில் சொல்லி போட்டால் மட்டும்தான் புரியும். இல்லைனா யாருக்குமே எதுவுமே புரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மாடல் கணக்கு நடத்துகிறேன். அடுத்து ஈஸியான கணக்கை பார்க்கலாம். 62வது கொஸ்டின். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் தங்கள் அலுவலகத்தில் இருந்து ஒன்றாக புறப்பட்டு எதிரெதிர் திசையில் 10 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறார்கள். அதன் பின்னர் ஏ இடப்பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர் தூரம், பி வலப்பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர் தூரமும் பயணிக்கிறார்கள். தற்போது அவர்களுக்கிடையேயான இடைவெளி எவ்வளவு? 10 கிலோமீட்டர். இதுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து திசை கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் ஈஸியாக அது உங்களுக்கு புரியும். அடுத்து 63. சோனியா அமருக்கு வடக்கு திசையிலும் மாலாவிற்கு மேற்கு திசையிலும் நிற்கிறாள் எனில் அமருக்கு எந்த திசையில் மாலா நிற்கிறாள்? வடகிழக்கு. இதுவும் நீங்கள் கிராப்புக்குதுங்களா, கிராப்பை போட்டு வச்சுக்கின்னு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். 4 கோடு அதாவது ப்ளஸ் மாதிரி போட்டுக்கின்னு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அந்த பாயிண்ட்டை குறித்து வச்சுக்கின்னு இவங்க சொல்கிற திசையில் நின்று பாருங்கள். அதாவது கற்பனையில் நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர் கரெக்டாக போட முடியும். 64. மரம் செடி வீடு அதுக்கான தொடர்பை கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 3மே வெவ்வேறே சொல்லியிருக்காங்க. அடுத்து 65. எண் 3க்கு எதிராக உள்ள எண் எது? 3க்கு எதிராக இருக்கிற எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 2. இதிலே பாருங்கள் 3 பக்கம் என்னென்ன இருக்குது? 1 6 இருக்குது, 5 இருக்குது. அப்போ 1 5 6 ஆச்சு. அப்போ 2 இருக்குது 6 இருக்குது. 1 2 5 6. அப்போ இது பக்கமே இல்லாத எண் எதுனா 4 தான் இதுக்கு பக்கம். இதுவும் நீங்கள் டைஸ் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வரும். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தலைப்புக்கு எடுத்துக்கினீங்கன்னா அந்த டாப்பிக்கில் இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் புக்கை வச்சு இல்லை நோட்ஸ் வாங்கியிருப்பீங்க, அதை வச்சு ரீடிங் பண்ணிங்கன்னா அங்கே கொடுக்குற கொஷின்ஸை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். 66. கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை நேர்கோடுகள் உள்ளன? இதுவும் செம்ம கொஷின்ஸ். நேர்கோடுன்னா லென்த்தாக இருக்கிற கோடு. இதுக்கான ஆன்சர் வந்து 14. ஃபஸ்ட்டு 4 பக்கம் 4 கோடு இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. கிராஸாக பாருங்கள் 1 2 3. இந்த கிராஸில் 1 2 3. அப்போ டோட்டலாக வந்து 6 4 10 ஆச்சு. இன்னும் வந்து 4 கோடு சென்ட்ரல் கொடுத்துருக்கா பார்த்துக்கோங்க, ஒரு கட்டம், அதில் ஒரு 4 கோடு இருக்குது. மொத்தம் 14 கோடு. இதுதான் ஆன்சர். 67. புக்கு ஈக்குவல் டு 43 மற்றும் பென் ஈக்குவல் டு 35 எனில் காப்பி ஈக்குவல் டு என்ன? ஆன்சர் வந்து 48. அதாவது இருக்கிற எண்ணெல்லாம் கூட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறான். பிக்கு 2, ஓவோட அதாவது 1லேருந்து 26 வரைக்கும் எழுதிக்காங்க. அந்த பி வந்து இப்போ 2வது எழுத்தாக இருக்குது. அந்த மாதிரி ஓ எத்தனாவது எழுத்தாகுது, கே எத்தனாவது எழுத்தாகிறத எல்லாம் கூட்டி பாருங்கள், 43 வரும். அதே மாதிரி பெண்ணுன்றதை கூட்டி பார்த்தீங்கன்னா 35 வரும். அதே மாதிரி காப்பிக்கும் போட்டு பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே கைஸ், இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சைக்காலஜியில் டாபிக் வைஸாக நடத்துகிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.